எப்போ நல்ல செயல்கள் செய்யறத கவனிக்கிறோமோ அப்போ நம்மளும் நல்ல செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு தேவையானதை சொல்ற மாதிரி, மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் நம்மளுடைய செயலும் இருக்கும். எப்போ ஒருத்தர்கிட்ட தேவையற்ற இயக்கத்தை, நல்லது இல்லாத செயலை கவனிக்கிறோமோ அப்ப நம்மளுடைய செயலும் தேவையற்றதாக, பயன்படாத செயலாக தான் இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நிலை என்னவாக இருக்குதோ அதை பொறுத்து தான் மற்றவங்க கிட்ட நடக்கிற நிகழ்வு, மற்றவங்க செய்யற செயல்ல நம்மளுடைய பார்வை இருக்கும். மற்றவங்க செய்யற செயல் எல்லாமே உங்களுக்கு குறையா தெரியுதுன்னா நீங்க குறையா இருக்கிற சூழல்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய மனோநிலை குறைகளை வெளிப்படுத்துவதாக இருக்குதுன்னு அர்த்தம். இது தெளிவாயிடுச்சுன்னா அடுத்தவங்களுடைய செயல்ல நம்ம குறைய பார்க்கவே மாட்டோம். இப்போ 2 நிகழ்வு நம்ம இந்த செயலுக்கு காரணமா இருக்கு. ஒன்று, நான் தேவையற்றதை கவனிக்கிறது அப்படிங்கிற பழக்கம். இன்னொன்று, நான் செய்யக்கூடிய தவறை ஏற்றுக்கொள்ளாத நிலை. அப்போ இது 2ஐயும் மாத்திட்டோம்னா நம்ம பார்க்குறவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கவனிப்போம். அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த நல்ல விஷயத்தை நம்ம பார்த்து பயனுள்ளதாக மாற்றிக்கும் பொழுது நம்மளுடைய செயலும் நல்லதாக மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும். இன்னொன்று, ஒருவேளை நான் என்னுடைய அறியாமையின் காரணமாக ஏதாவது ஒரு தேவையற்ற செயலை செஞ்சிருந்தா, ஆமாம் இது என்னுடைய தவறு தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிற அந்த மனோபக்குவத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம அந்த நிலையிலிருந்து அடுத்து வந்துட முடியும், தவறி வந்துட முடியும். அதாவது மீண்டு வந்துட முடியும், இயல்புக்கு வந்துட முடியும். அப்படி வராததுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவன் தன் மனைவி கிட்ட செய்யக்கூடிய செயல் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லதா இருக்குது அப்படின்னு மனைவி பார்த்துடுறாங்க, கவனிக்கிறாங்க. இது கணவனும் 2 பேருமே மாற்றி இதை புரிஞ்சிக்கலாம். இந்த மனைவி மட்டும் பெண்களை மட்டும் சொல்கிறோங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம், இது உதாரணத்திற்காக தான். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப அன்பாக, ரொம்ப பாசமாக அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய செயல்களை அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய செயலாக இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு காரணம், ஒரு சூழல், ஒரு நாள், ஒரு நிகழ்வு நமக்கு பிடிக்காத மாதிரியான செயல் நடக்கும்போது அதை நம்ம துல்லியமாக கவனிச்சிட்டோம். இவரா இப்படியா நம்ம இப்படி நம்பிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னா, இந்த வார்த்தையை நான் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி பேசுவாரா, இப்படி செய்வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு, ஒரு செயலை கவனிச்சு அப்படின்னா அதோட உங்க குடும்ப அந்யோன்யம், பாசம், அன்பு இது எல்லாம் பறந்து போயிடும். இனி அவர் எதை செஞ்சாலும் குறையாகவே தெரியும். ஏன் குறையாகவே தெரியும்? நம்மளுடைய பார்வை அவங்க கிட்ட இருக்கிற தேவையற்ற செயலை கவனிக்கிறதா இருக்குது. தேவையற்ற செயலை கவனிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சாக்க உங்களுடைய எண்ணம் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுறது அவருக்கு தேவையானதாக இருக்கும். அவர் உங்ககிட்ட தேவையானதை தான் வெளிப்படுத்துவார். அலுவலக வேலை அல்லது வெளியில யாரையாவது ஒருத்தர் பார்த்தது அல்லது பொருளாதார சிக்கல், இப்படி இன்னைக்கு எல்லாருமே தேவையற்றதை யோசிக்கக்கூடிய சூழல்ல இருக்கும்போது அங்கிருந்து அதே எண்ணத்தோட வீட்டுக்கு வரும்போது அந்த சூழல்ல உருவாகக்கூடிய செயல்கள் தேவையற்றதாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய செயல்கள் நம்ம கிட்ட வேணும்னே செய்யற மாதிரி புரிஞ்சுக்க தான் செய்வோம். ஏன்னா நம்மளுடைய கவனம் நல்ல விஷயங்கள்ல இல்லை. ஒருவேளை நல்ல விஷயங்கள்ல நம்மளுடைய கவனம் இருந்திருந்தா அவரு வேற எங்கேயோ ஏதோ ஒரு சூழல்ல தன் நிலை மாறி இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிருப்போம். ஏன்னா ஏன் இந்த சூழல் மாற்றம் உருவாகுதுன்னா 2 வகையான இயக்கம் நமக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று தானா நடக்கிறது, இன்னொன்று நானா நடத்திக்கிறது. இப்ப இந்த நானா நடத்திக்கிற இயக்கத்துல ஒட்டுமொத்த உலக மக்களும் இயங்கிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு இதுதான் வேணும், இதுதான் நல்லது, இதுதான் செய்யணும்
இதை செஞ்சாக்க இந்த நாடே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செயல்கள் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல. இப்ப அந்த செயல்களுடைய தாக்கம் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும் தானே. அப்போ இந்த ஆற்றல் நிலை எது அதிகமாக இருக்கிறதோ அது ஆளுமை செய்து நம்ம அதுக்கு கீழே அடிபணிஞ்சு நடக்கிறோம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒட்டுமொத்த இயக்கமும் ஒரு குறிப்பிட்ட சில சிந்தனைகள் கீழே தான் இயங்குது. ஒரு குறிப்பிட்ட சில கருவிகள் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம கையில வச்சிருக்கிற மொபைல், வீட்டில் இருக்கிற டிவி, இதுதான் ஒட்டுமொத்த மக்களையும் ஆளுமை செஞ்சிட்டு இருக்குது. இப்போ எந்த எண்ணம், எந்த சிந்தனை, எந்த ஆற்றல் நிலை வந்துட்டு ஆதிக்கம் செய்யுதோ, நம்ம எந்த அளவுக்கு ஆற்றல்ல குறைவா இருக்கிறோமோ அது கூட இணைஞ்சிடறோம். அலுவலகத்துல அல்லது உறவினர்களிடத்துல நமக்கு அந்த முரண்பாடு வர்றதுக்கு காரணம், யார் ஆளுமையில அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க ஆற்றல் வெளிப்படுது. அந்த ஆற்றல் குறைவா இருக்கிறதுனால நம்மளும் அவங்களுடைய மனோநிலைக்கு போயிடுறோம். ஒருத்தர் கோபமா பேசுறாரு அப்படிங்கும் போது நம்மளுடைய ஆற்றல் நிலை நம்மளை உணர்ந்து நம்மளை அனுபவிக்கிற அந்த நிலையில ஆனந்தமா இருந்தோம்னா, அன்பா இருந்தோம்னா, நம்மளுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும் பொழுது இன்னொருத்தர் கோபமா பேசிக்கிட்டு இருக்கிற நபர் நம்ம பக்கத்துல வந்தா நம்மளுடைய அந்த அன்பு, நம்மளுடைய அந்த ஆனந்தம் அவருக்கிட்ட போய் அவரை ஆளுமை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் அமைதியாகி நம்ம கிட்ட அன்பா பேசுவார். வெளியில எவ்வளவு கோபம் இருந்திருந்தாலும் நம்ம கிட்ட வரும்போது இந்த நிகழ்வு நடந்திருக்கும். ஆனா நம்ம அவங்களுடைய ஆளுமையில இணைஞ்சிறதுனால அவங்க கோபமா பேசுறத போது நம்மளும் கோபப்படாது. நம்மளுடைய நிலையில இல்லை, நம்மளுடைய நிலையில இருந்திருந்தா அவங்களுடைய ஆளுமை கூட நம்ம இணைய மாட்டோம். இது புரியாம நீதான் என்னை கோபப்படுத்தின, நீதான் என்னை காயப்படுத்தின அப்படின்னு சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தருடைய ஆளுமை கூட நம்ம இணைஞ்சிக்கிட்டு இங்க ஒவ்வொருத்தரையும் வேற வேற மாதிரி பார்த்துக்கிட்டு பிரச்சனைகள்ல ஈடுபட்டு இருக்கோம், கஷ்டங்கள்ல சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கவனிச்சிருந்தோம்னா பாருங்க, எல்லா இடத்துக்கும் ஒரே ஒரு வழிமுறை தான். கவனிச்சிங்கன்னா நம்ம கவனிச்சிருந்தோம்னா நம்ம ஏன் கோவப்படுறோம்? அவங்க தான் அந்த வார்த்தையை பேசினாங்க, நம்ம கோவப்பட என்ன இருக்கு? அவங்களுடைய சூழல் அந்த வார்த்தையை பேச வச்சிருக்கு, அவங்களுடைய சூழல் அந்த செயலை செய்ய வச்சிருக்கு. அந்த சூழல் என்னன்னு நம்ம கவனிச்சிருந்தோம்னா அவங்கள சரிப்படுத்துற வழிமுறையை நம்ம செஞ்சிருப்போம். அதை நம்ம கவனிக்கல. அவங்களுடைய ஆளுமைக்கு நம்ம கூட போயிடுறதுனால, என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருக்க, என்ன நீ எப்ப பார்த்தாலும் நீ என்ன பிரச்சனைக்குரிய நபரா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்க செய்யற செயலையே திரும்ப நம்மளும் செய்யலாம். இதுக்கு காரணம் நம்மளுடைய ஆற்றல் நிலையில, நம்மளுடைய சிந்தனை நிலையில நம்ம தெளிவாக கூடுதலான ஆற்றலோட இல்லை அப்படிங்கிறது. அப்போ நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செஞ்சா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்மளுடைய உறவினர்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு எது நல்லதா இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவு ஏற்பட்டு அந்த சிந்தனையை வளர்த்தும் போது அதற்கான செயல் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய ஆளுமை கூடுதலாக இருந்ததுன்னா உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தேவையானதாக மாறும். ஏன்னா நீங்க உங்களுடைய சிந்தனையில அவங்களுக்கு கொடுக்கறத நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்க செய்ய தயாராகிறீங்க. இந்த தானா நடக்கிற இயக்கம் என்ன பண்ணும்? நீங்க செய்யற செயலை உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுக்கும். இதுதான் இயல்பு. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி, இந்த தானா நடக்கிற அறிவா இருக்கிற உணர்வா இருக்கிற அந்த ஆற்றல், அந்த இயக்க நிலை உங்களுக்கு என்ன பண்ணும்னா, நீங்க செய்யற செயலை விட பல மடங்கு கூடுதலாக உங்களை நோக்கி கொண்டு கொடுக்கும். அந்த செயலை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம். ஒரு நெல் மண்ணில் போட்டா அது முளைச்சி குறைஞ்சது ஒரு 100 நெல்லாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க செய்யறது ஒரு நெல் மண்ணில் போடுற செயல். அந்த நெல் தானாக உயிர்ப்பிச்சு பயிராக வளர்ந்து கதிர் விட்டு உங்களுக்கு 100 நெல்லை திருப்பி கொடுக்கும். அந்த தானா நடக்கிற இயக்கம்
நீங்க ஒரு செயல் செஞ்சீங்கன்னா 100 செயலை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இப்படிதான் நடக்குது இயல்புல. கவனிச்சு பாருங்க. அந்த விதை போடக்கூடிய இன்னொரு செயல் இருக்கு. என்ன செயல்? ஒரு விதை போட்டா 100 கிடைக்குது நெல் போட்டதுனால. இதுவே ஒரு அரச விதை, அதாவது ஒரு ஆழ விதை போடுறீங்கன்னா பல லட்சக்கணக்கான விதைகளை கொடுக்கும். ஏன்னா நெல்லுடைய தன்மை வேற, ஆலமரம் அரச மரத்தினுடைய தன்மை வேற. அதாவது காலகட்டம். நெல் ஒரு தரம் போட்டீங்கன்னா ஒரு முறை தான் கதிர் வைக்கும். திரும்ப அந்த பயிரை அறுத்து விட்டீங்கன்னா வேணா மீண்டும் வந்து கதிர் வைக்கலாம். ஆனா ஆலமரமோ அரச மரமோ விதையை போட்டீங்கன்னா அதிலிருந்து அந்த பழங்கள் விதைகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம். கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா தொடர்ந்து பல ஆண்டுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த 2 செயல் சொல்லியிருக்க, ரெண்டுமே விதை போடுறது தான். இதுல ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் நெல் பயிருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த செயல்ல என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுயநலம் கருதி எனக்கு இது வேணும், என் உணவுக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சுயநலம் கருதி நெல்லு மண்ணுல போடுறீங்க. ஆனா ஆலமரம் அரச மரம்ங்கிறது உங்களுக்கான சுயநலம் மட்டுமல்ல. அது பல வகையான பறவைகளுக்கு பழம் கொடுக்கறதாக, நிழல் கொடுக்கறதாக, பல வகையான மக்களுக்கு அந்த இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக, நிழல்ல தங்கி இருக்கிறதுக்காக, அப்படி நிறைய விதத்துக்கு அது பயன்படுது. அரச மர காற்று தான் இருக்கிறதுலேயே சுத்தமான காற்றை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த அளவுக்கு உண்மையோ. ஆனா ஒரு அரச மரம் அல்லது ஒரு ஆலமரம் எவ்வளவு தூரம் தன் கிளைகளை பரப்பி எவ்வளவு கனிகளை கொடுத்து எவ்வளவு உயிரினங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்க. அப்போ இது நான் எப்படி நல்லா வாழணும்னு நினைக்கிறேனோ அது போல என்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல செய்யக்கூடிய செயல். அதனாலதான் உங்களுக்குன்னு செஞ்சுக்கும் போது அதனுடைய அளவு குறைவாக திரும்ப கிடைக்குது. எல்லாருக்கும்னு செயல் செய்யும் போது நிறைவா கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ஏன்னா உங்களுடைய செயல் நிறைய பேருக்கு பயன்படக்கூடிய தன்மையில இருக்கும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு பல மடங்கா திரும்பி கிடைக்குது. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் அடுத்தவங்களுக்கு உதவுற மாதிரி, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யற மாதிரியான அந்த அடிப்படையில இருந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிறது நிறைய கிடைக்கும். அது அளவே கிடையாது. ஆனா உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அளவாதான் கிடைக்கும். ஆனா நீங்க செய்யறதை விட கூடுதலா கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, அளவாதான் கிடைக்கும். அப்போ உங்களுடைய செயல் உங்க குடும்ப நபர்கள் மீது, உறவினர்கள் மீது, நண்பர்கள் மீது மற்றும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நபர்கள் மீதும் அக்கறை உள்ளதாக, அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக நீங்க செயல்படும் பொழுது தானா நடக்கிற இயக்கம் உங்களை சுத்தி இருக்கிற அந்த நபர்களை உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றும். நீங்க யாருக்காவது செயல்படணும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செயல் செய்யும் பொழுது யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க. நல்ல நல்ல விஷயங்களை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துவாங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற வேலையை எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. இப்படி நம்ம செய்ய வேண்டியது என்ன? நமக்கும் அது நன்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் அது நன்மையாக இருக்கணும். அந்த மாதிரியான செயலை கையில எடுத்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாகவே நடக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா இந்த வகுப்பு உங்ககிட்ட வந்தது கூட அது போலதான். யாரோ ஒரு நபர் உங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வகுப்பு இருக்குதுங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க, அப்படி இதில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு நபர் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அந்த நபருக்கு தேவையான விஷயம் தானா வந்து சேரும். இப்போ நீங்க இந்த செயலை புரிஞ்சுக்கிட்டு, இந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயம் அவசியம் வந்தே தீரும். ஆனா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, பொதுவா நம்ம நல்லது செய்யறதாகவும் அவங்க எல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு நமக்கு நல்லது இல்லாத விஷயத்த செய்யற மாதிரியும் தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தனை நல்லது அல்லாததை கவனிக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போ அது உங்களுக்கு புரியுதோ நல்லதை மட்டுமே செய்வோம், நல்லதை மட்டுமே கவனிப்போம், பேசுவோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களை விட்டு ஒருத்தர் விலகி போறாங்க, உங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு விலகிட்டாங்க அப்படின்னா
உங்களுடைய கவனிக்கிற நிலையும் உங்களுடைய சிந்தனை நிலையும் அவருடைய சிந்தனை நிலையும் ஒத்து போகலைன்னு அர்த்தம். இது புரியாம நம்ம வந்துட்டு இல்லை நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு செஞ்சோம், நான் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு செஞ்சேன், அவர் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, ஒரு சின்ன விஷயத்துல மனசு உடைஞ்சு பிரிஞ்சு போயிட்டோம், அவன் இனிமே பார்க்கவே கூடாது பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நம்ம நிறைய அப்படி போயிட்டே இருப்போம். ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு சூழல் இருக்குது, அந்த சூழல்ல தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோங்கிறது புரியல. அது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த குழப்பங்கள், இந்த உறவுகள்ல வர பிரச்சனைகள் நடக்காது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரே வீட்டுல 4 பேர் இருந்தாலும் அல்லது 10 பேர் இருந்தாலும் அந்த 4 பேருக்கும் 10 பேருக்கும் ஒரே மாதிரி நிகழ்வுகள் நடப்பதில்லை, சூழல் நடக்கிறது இல்லை. கவனிச்சு பாருங்க தெரியும். சுத்தி நடக்கிற நிகழ்வை கவனிச்சு பாருங்க தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரியான சிந்தனை உருவாகுது, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரியான நபர்களை விரும்புறாங்க, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரியான செயல்களை செய்யறாங்க. ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தருக்கு நடக்கிறது இல்லை. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒவ்வொருத்தரும் சுயமா ஏதோ செய்ய வேண்டியிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த நிகழ்வு நடக்குது. அது புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய செயல் எதுன்னு தெரிஞ்சிடும். அது தெரியாததுனால நமக்கு மட்டும்தான் சூழல் மாற்றம் நடந்திருக்குது. என்னுடைய சூழ்நிலை அது போல, நான் அதன் போல செயல்படுறேன், நான் என்னுடைய சூழல் இதுதான், நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி முடிவு பண்றோமோ அதே போல இன்னொருத்தருக்கு அந்த சூழல் இருக்கும்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்க செய்யறது சரின்னு தான் தோணும். 2 பேர் வேற வேற சூழ்நிலையில பிறந்து வளர்ந்துருக்காங்க. இந்த 2 பேரும் சந்திக்கிறாங்க. இந்த சந்திக்கும் போது முதல்ல நல்ல விஷயத்தை கவனிக்கிறோம். நல்ல விஷயத்தை கவனிக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா போகும், நட்பு கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா இருக்குது, உறவு கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா இருக்குது. ஆனா தினசரி சூழல் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த சூழல் அப்படிங்கிறது நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கான நிகழ்வு. நம்ம சரியா கவனிச்சு வந்தோம்னா அந்த சூழல் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்தை கத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் நல்லபடியாவே செயல்பட முடியும், எல்லாருக்கிட்டையும் நல்லாவே பேச முடியும், நல்ல விஷயத்தையே யோசிக்க முடியும். ஆனா அந்த சூழலை நம்ம கவனிக்கிறதுல மாற்றம் இருந்துச்சுன்னா, தேவையற்றதை கவனிச்சோம்னா தேவையற்ற செயலை தான் செய்வோம். அப்போ தேவையற்ற நபர்களாக நம்ம மாறவே செய்வோம். அப்போ பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் உருவாகவே செய்யும். அப்போ நம்ம எங்க பார்த்தாலும் எந்த நிகழ்வுக்காக இருந்தாலும் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது கவனிக்கிறது. இந்த கவனம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நடக்கிறது தெளிவா புரிஞ்சிடும். தானா நடக்கிற அந்த நிகழ்வுகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யணுங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டுரும். நம்ம செய்ய வேண்டியது உணர்த்தப்பட்டுட்டா அந்த செயலை ரொம்ப மன மகிழ்ச்சியோட, ஆனந்தத்தோட, உற்சாகத்தோட நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அங்க நமக்கு கிடைக்கிறது பேரானந்தம் தான். நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்றேன், அதை ஏத்துக்க முடியுதான்னு பாருங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு நபர் உங்களை பார்த்து இந்த உலகத்துல நம்ம கெட்ட வார்த்தைன்னு எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த வார்த்தைய நல்லா வேகமா கோபமா பார்த்து பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நபர் யாருன்னே நமக்கு தெரியாது, அவர் முன்ன பின்ன நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் பார்க்கறது நம்மளை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்மளை தான் பேசுறாரான்னு ஒரு சந்தேகம், இல்லை பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அவரை பார்த்து பேசுறாரா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, யாரும் இல்லை. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? முடிவு பண்ண போறீங்க என்னன்னு, அவன் நம்மளை தான் பேசுறான் அப்படின்னு சொல்லி. இப்போ பக்கமா வந்துட்டீங்க. அவன் பேச பேச இப்ப நம்மளை தான் பேசுறாங்கிறத நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்போ அந்த வார்த்தைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த வார்த்தைகளுக்கு நீங்க என்னெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அது எல்லாம் இப்போ உங்களுக்குள்ளார வந்துடும். இது வந்த உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா இப்ப அந்த நபருடைய ஆற்றல் ஆளுமையில இருக்குது, நீங்க அது கூட தானா போய் இணைஞ்சிடுறீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுன அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிடுறீங்க. கையை ஓங்கிட்டீங்க ஆனா அடிக்கல. இந்த கேப்ல பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து, ஏப்பா அவன் அடிக்கிற, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன்பா, ஏன்பா அவனை போய் அடிக்க போற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டோடனே உடனே இப்ப நீங்க என்ன முடிவுக்கு வரீங்க? நீங்க தான் முடிவுக்கு வரீங்க. இப்போவும் நீங்க என்ன முடிவுக்கு வரீங்க? அடடே அவசரப்பட்டமே, மனநிலை பாதிக்கப்பட்டவனை போய் நம்ம தப்பா புரிஞ்சிட்டோமே, நேரம் அடிச்சிருந்தோம்னா நல்ல வேலை அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சொல்லி தெரியப்படுத்திட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பரிதாபம் உருவாகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல அந்த நபர் பேசினதை
உங்களை தான் பேசுறாரு அப்படின்னு முடிவு பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு கோபம் வந்தது. இன்னொரு நபர் அந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாரு. இப்போ அதை நீங்க நம்புறீங்க, உங்களுக்கு பரிதாபம் வருது. இது ரெண்டுமே உண்மை நிலையை நீங்களா தெரிஞ்சு செஞ்ச விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த நபர் பேசினதை கேட்டதும் நீங்க நம்புறீங்க, உங்களை தான் பேசினாருன்னு. ரெண்டாவது வந்த நபர் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர், அவர் ஏதோ தெரிஞ்சு வேணும்னு உங்களை பேசல அப்படின்னு சொன்ன வார்த்தையை நம்புறீங்க. ரெண்டு இடத்துலயும் நம்பிக்கை இருக்குது. அதனால என்ன பண்றது, ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் பரிதாபம் உருவாகுது. புரியுதானே? ஆனா இதுவே உங்களை கொஞ்சம் சுயமா கவனிச்சிருந்தீங்கன்னா, நீங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க, யாருன்னே ஒரு தெரியாத நபர் தானா பேசிட்டு இருக்காரு. கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த நபர் யாருன்னே தெரியாது. தெரிஞ்சவங்களா இருந்தா கூட அவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று பேசியிருந்தோம்னா கூட அவன் நம்மளை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது புரிஞ்சிருக்குமா? அப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆளை பார்க்கும்போது ஏதோ லூஸ் போல இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி ஆயிருப்பார் போல இருக்குது, தானா பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டு இருப்பீங்களா? இங்க கோபமும் வந்திருக்காது, பரிதாபமும் வந்திருக்காது, இல்லையா? அப்போ இங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க முன்னாடி பட்ட அந்த கோபம் உங்க உடம்புல என்னெல்லாம் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குமோ அது உங்களுக்கு நடந்திருக்காது. இந்த செயல் உங்களுக்கு புரியாததுனால முதல்ல நம்புறீங்க, உங்களை தான் பேசுறாரு. அந்த வார்த்தைக்கு நீங்க தான் அர்த்தம் எடுத்துக்கிறீங்க. இங்க உள்ள வார்த்தைகளுக்கு நம்ம தானே அர்த்தம் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த அர்த்தம் எடுத்துக்கிட்ட அந்த அடிப்படையில இருந்து அவரை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளார கோபங்கிற உணர்ச்சி வருது. இதே தான் நீங்க யோசிச்சு பாருங்க. குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள், உறவுகள்ல, நட்புகள்ல நடக்கிற விஷயங்கள், நீங்க அவர் சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறீங்களோ அதை அந்த நிலையை சூழலை கவனிக்காம அதுக்கு தகுந்த மாதிரி இயங்குறீங்க. எப்போ சூழலை கவனிக்கிறீங்களோ, அவர் ஏன் அது போல பேசுறாரு, அவர் ஏன் அது போல நடந்துக்கிறாரு, அவர் ஏன் இந்த செயல் செய்யறாரு அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அடிப்படை புரிஞ்சிடும். அது புரிஞ்சிருச்சுன்னா அதிலிருந்து அவரை விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு கோபமோ ஒரு தேவையற்ற செயலோ என்ன விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த நிலையில அவர் இப்ப சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அவரை அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கான வேலையை செய்யும். அதுக்கு பதிலா நம்ம கோவப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சூழலை இன்னும் அதிகப்படுத்தி அந்த நபரை இன்னும் கூடுதலாக கோபத்தினுடைய உச்சத்துக்கு போய் அடுத்தடுத்து சொல்லுவாங்க இல்லையா, பிபி அதிகமாகி மயக்கம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான செயலுக்கு நம்ம அவரை கொண்டு போவோமா? கொண்டு போக மாட்டோம். இது புரியல. இது புரியாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நபருடைய நிலையை கூடுதலாக்கிட்டே இருக்கோம். அப்போ கூடுதலாக்கும் போது என்ன ஆகும்? ரெண்டு பேரும் தேவையற்ற விஷயங்களை தான் பேசிட்டு. ஒரு குழந்தைகிட்ட நீங்க பேசும்போது இந்த குழந்தை அன்பா பேசுது, சந்தோஷமா பேசுது, உற்சாகமா பேசுது. நீங்க எவ்வளவு சத்தம் போட்டு பேசினாலும் அந்த குழந்தை அதே நிலையில இருந்துச்சுன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளார உங்களுடைய மனநிலை மாறிடும். ஒருவேளை உங்களுடைய அந்த சத்தம் போட்டு பேசுற அந்த ஆற்றல் நிலை கூடுதலாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தையும் திரும்பி கத்த ஆரம்பிக்கும், திரும்பி சத்தம் போட ஆரம்பிக்கும். எப்ப பார்த்தாலும் நீ என்னையே தான் பேசுவியா, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா அப்படின்னு அந்த குழந்தையும் திரும்பி பேச ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைங்கள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்போம். என்னையே எதிர்த்து பேசுறான், இந்த வயசுலயே எதிர்த்து பேசுறான், ஒரு பேச்சு கேட்கறது இல்லை அப்படின்னு அடுத்தடுத்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஆற்றல் நிலை வெளியில மற்றவங்க கிட்ட பிரதிபலிக்குது. எல்லா இடத்துலயும் இது. எந்த அளவுக்கு நீங்க கூடுதலாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது பிரதிபலிக்கும். என்ன தன்மையில நீங்க வெளிப்படுறீங்களோ அந்த தன்மையில அது பிரதிபலிக்கும். நீங்க எப்போ அடுத்தவங்களுடைய நிலைக்கு போறீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் நிலையில, உங்களுடைய சிந்தனையில தெளிவு இல்லாம அந்த ஆற்றல் நிலை குறைவாக இருக்கும்போது நீங்க அடுத்தவங்க என்ன பேசுறாங்களோ உங்ககிட்ட ஒருத்தர் பேசுற நிலையை வெளிப்படுத்துறவரா மாறிடுவீங்க, பிரதிபலிக்கிறவரா மாறிடுவீங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். முதல்ல கவனிக்கணும், இந்த நிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்களை யோசிக்கணும், நல்ல விஷயங்களை கவனிக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை செயல்படுத்தணும். அது உங்களுக்கு மட்டும் நல்லதாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு மட்டும் நல்லதாக இருந்தா திரும்பி கிடைக்கிறது ஒரு குறைவான அளவுல தான் கிடைக்கும். அது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதாக இருந்ததுன்னா பல மடங்கா திரும்பி கிடைக்கும். சரி, இப்ப இது நல்லதா இருந்தாதான் திரும்பி கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்க நெல்லு போட்டாலும் முளைக்கும். விஷச்செடின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம தான் சொல்லிக்கிறோம் விஷச்செடின்னு. அது நமக்கு தேவையற்ற செயல்கள், தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
அதை போட்டிங்கனாலும் அதுதான் முளைச்சி வரும். அதுவும் அளவா போட்டிங்கன்னா, உங்களுக்காக போட்டிங்கன்னா கம்மியாக வரும். எல்லாருக்கிட்டையும் தேவையற்றதை பேசுறது அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவும் பல மடங்கா திரும்ப வரதான் செய்யும். நீங்க என்ன செய்யறீங்களோ அது பல மடங்கா திரும்பி வரும். அப்படி புரிஞ்சுக்கணும். உங்களுக்குன்னு செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு செயலுக்கு 100 செயல் திரும்ப வரும். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஒரு செயலுக்கு 1,00,000 செயல் திரும்ப வரும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. எதை செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாயிடுவீங்க. எப்படி செய்யணுங்கிறது அடுத்து வழிமுறை தேடுவீங்க. வழிமுறை கிடைக்கும். வழிமுறை கிடைக்கும் போது அதை சரியா செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கவனிக்கலாம். நல்ல விஷயங்கள் எது, நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எது, இந்த நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் உதவுது, இதை கவனிக்கலாம். இதுல கவனம் செலுத்தும் பொழுது நம்ம நல்லதை கவனிக்கிறோங்கும் போது நம்ம கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த செயலும் நல்லதாக இருக்கும். ஒருவேளை அவர் மாற்றி செஞ்சா கூட அதை என்ன செஞ்சிருந்தா நல்லதா இருந்திருக்கும் அப்படிங்கிற வழிமுறை கிடைக்கும். அதை அவங்க கிட்ட வெளிப்படுத்தி இப்படி முயற்சி பண்ணிப்பாரு, இது ரொம்ப எளிமையா நடக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட தெளிவா எடுத்து சொல்ல முடியும். அப்படி தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா அது புரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொன்னா அவங்களுடைய செயல்பாடு நல்ல விஷயத்தை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சு. அப்போ நம்ம கவனிக்கிறது மூலியமா அடுத்தவங்க செய்யற செயல்ல இருந்தும் நல்லது என்ன செஞ்சா சரி பண்ண முடியுங்கிற வழிமுறையும் கிடைக்கும். நம்மளும் நல்லதை பார்க்கறோம், அவங்களுக்கும் நல்லதை சொல்றோம். அப்ப நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்காது. இதான் நம்ம இனி செய்ய வேண்டிய செயல். எப்போ நம்ம நல்லதை கவனிச்சு நல்லதை செயல்படுத்துறதுக்கு அடுத்தவங்களுக்கும் ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிடுறோமோ அப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் நல்லதை பார்ப்போம். ஒருவேளை அவங்க கிட்ட அது நல்லதா இல்லாம இருந்ததுன்னா அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளை வழிமுறைகளை நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்துவோம். இப்போ அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கும் நல்லது செய்யற இடத்துக்கு வந்துடுறோம். அப்படி அடுத்தவங்களுக்கும் நல்லது செய்யற இடத்துக்கு வரும் பொழுது சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்ப நல்லதாகவே நடக்கிற அந்த சூழலுக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம சுத்தி இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாருமே நல்லதை அனுபவிக்கும் போது அதுல இருந்து கிடைக்கிற எல்லாமே நமக்கும் கிடைக்கவே செய்யும் இல்லையா? அப்ப நம்ம இன்னையிலிருந்து நல்ல விஷயங்களை கவனிப்போம், நல்ல விஷயங்களை சிந்திப்போம், நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லதை செயல்படுத்துவோம், அடுத்தவங்களுக்கும் தேவைப்படுற நல்ல விஷயங்களை வழிகாட்டுவோம். இந்த புரிதலுக்கு இன்றிலிருந்து நம்ம வந்துருவோம், செயல்படுவோம்.